எல்லோருக்கும் வணக்கம். சந்தேகமே வேண்டாம். நம்பர் 1 வழி என்ன ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலியமா ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறதா. பெரிய ட்ரேடராகவே இருக்கட்டுங்க, நம்பர் 1 ட்ரேடராகவே இருக்கட்டும் இந்தியாவில், அவர்கிட்ட போய் ஏங்க இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும் நம்ம ஒன்றா ஃபியூச்சரை வாங்குறோம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நிஃப்டி பிசியை ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கு வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெயிச்சு மேலே வந்துடலாமான்னா கண்டிப்பாக வந்துடலாங்க. நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மந்த்லி ஒன்றோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் சிஸ்டமேட்டிக்காக யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு நண்பர் கரெக்டான ரூட்டை பிடிச்சிட்டாப்ல. அப்போ ஒரு பெஸ்ட் கம்பெனி என்ன எஸ்ஐபி போடுறதுக்கு அப்படின்னா அது நீங்கள் தேடி எடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு காலத்தில் ஜனவரி 8ஆம் தேதி ஒரு 11 போட்டிருந்தேன். இந்த மாதிரி கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்றது வந்து சமீபத்தில் இப்போ ஏறுமுகமாக இருக்குது. இங்கே நல்லா பாருங்கள், இப்படி ஏறுமுகமாக இருக்குது. அப்போ இது போன்ற ஸ்டாக்குகளில் நம்ம எஸ்ஐபி மூலிமா பணம் போடும் பொழுது ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்மளுக்கு லாபம் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எதுவுமே ரிசல்ட் வந்து ஒரு 4 மாதம் கழிச்சு தாங்க தெரியும். அப்புறம் 4 மாதம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷேர் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அது ஏறுமுகமாக இருக்கக்கூடிய பங்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இறங்குறோம். அப்போ எஸ்ஐபி மூலிமா டெய்லி 1 அல்லது வீக்லி 1, இங்கே பார்த்தீங்களா இந்த கிராம்ப்டன் வந்து அந்த பீரியட்லேருந்து ஜனவரி பீரியட்லேருந்து பார்த்துங்களேன், இந்த பீரியட்லேருந்து அப்போ நம்ம டெய்லி ஒவ்வொரு ஷேரை ஒன்று வாங்குறோம்னு வச்சுங்களேன், கடைசியில் மிகப்பெரிய லாபம் அப்படின்றத வந்து சேர்ந்துருப்போம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷேர் வாங்கியிருந்தால் போதும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையும் தேடி அலைய வேண்டாம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸை பெரும்பாலும் எடுத்தீங்கனாலும் அது ஒரு லாபகரமாக இருக்கும். பட் அந்த ஸ்டாக் வந்து இப்படி கும்பா குட்டியோட ட்ரெண்டாக இருக்கக்கூடாது. ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, பட் அந்த ஸ்டாக்கினுடைய ட்ரெண்ட் வந்து கீழ் நோக்கி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்றா அது ஒரு ஃப்ளாட் சேனல் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போய் தேடி பார்க்கும்பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு விப்ரோ அப்படின்ற ஒரு ஷேர் கூட எடுத்துங்களேன். அப்போ இந்த விப்ரோனுடைய ஷேரினுடைய பேட்டர்ன் என்பது சரிவடைந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஃப்ளாட் சேனல் பேட்டர்னாக மாறிடுச்சு. அப்போ ஃப்ளாட் சேனல் பேட்டர்னாக மாறிடுச்சுன்னா இதில் நீங்கள் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா கடைசியில் வெற்றி தான். இந்த ஃப்ளாட் சேனல் பேட்டர்னுக்கு அப்புறம் மறுபடியும் இது கீழே கும்பா குட்டி ஆகலை, மறுபடியும் உன்னுடைய ட்ரெண்ட் என்பது மேல் நோக்கி ஏறி வருது. அப்போ மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது அது இங்கே இருந்தாலும் இதில் இன்னொரு 4-5 மாதம் அல்லது ஒரு வருஷம் எஸ்ஐபி போடும் பொழுது நெட்டாக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகம். இப்படித்தான் நம்ம எஸ்ஐபிக்கு உண்டான கம்பெனியை தேடி எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இந்த அமெரிக்கக்காரங்க பண்ற குழப்பத்தினால தங்கத்தினுடைய விலை தாறுமாறா இருக்கு. அது மட்டும் இல்ல வார் பிரச்சனைகளும் இருக்கு. அதனால தங்கத்தின் விலை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் எதையுமே போய் பல்கா வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ கொஞ்சம் பயம் வருது. கோல்டை போய் ஒரு நண்பர் பல்கா வாங்கிட்டாப்ல. இப்போ என்னடா கோல்டு இறங்கிட்டு இருக்கே, இன்னும் எவ்வளவு தூரம் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, நம்ம எதை போய் பல்கா வாங்கினாலும் நம்மளுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா நம்ம வாங்கினதுலேருந்து நம்ம ராசிக்கு அவன் மேலேயே போகிறான் கிடையாது, கண்டிப்பாக கீழே வருவான். அப்போ அதை நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ நம்மகிட்ட பெரிய பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போய் பல்கா வாங்கிக்கிறது தப்பு தான். ஸோ அமெரிக்காவுடைய ஃபெட் ரேட் இந்த வருஷத்தில் கம்மியாகாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் வார்னுடைய பிரச்சனை கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டதுனாலையும் தங்க இறங்கிட்டு இருக்கு. மறுபடியும் எவனாத்த குண்டு போட போகிறான், மறுபடியும் ஏதாவது அமெரிக்கா இந்த வருஷத்தில் ரேட் கட்ட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எவனாத்த கிளப்பிட போகிறான். அப்போ வந்து மறுபடியும் கோல்டு மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். அப்படி ஏறலினா போன வருஷத்தினுடைய லோ என்ன வருதோ அங்கே வரும்போது ஏவரேஜ் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் இப்போவே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இருக்கிற தங்கத்தை பூரா உங்கள் வீட்டம்மா பேருக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை உங்கள் மனசுலேருந்து அடியோட போயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. கோல்டு ரேட் எப்போ தாங்க ஸ்டேபிள் ஆகும்? 2012 to 2019 கோல்டில் விலையில் பெருசாக மாற்றம் வரல. அந்த மாதிரி வந்ததுன்னா என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நான் கோல்டு வாங்கிடுவேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. அந்த மாதிரிலாம் இப்போ வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க. ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூ அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு பெஸ்ட் வந்து சோவரைன் கோல்ட் பாண்ட் ஃபண்டு தான். அந்த எஸ்ஜிபி வாங்குறதா உங்களுக்கு வட்டியும் அதிகமாக கிடைக்கும். கரெக்டாக அந்த வருஷத்தில் ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கோல்டாக மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் சோவரைன் கோல்ட் பாண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரதா நல்ல விஷயம். ஒரு நண்பர் இதே ஐடியாவில் தான் இருக்காரு. மாசமான நான் ஷேரில் ஏதாவது எஸ்ஐபி போடணும்
அப்போ எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது? நிஃப்டி 50 ஓகே தான், பட் அதன் தான் நிஃப்டி 50னா நீங்கள் நிஃப்டி 50 ஸ்டாக் எடுத்தாலுமே உங்களுக்கு பேட்டன்ட், நீங்கள் டெக்னிக்கல் பார்க்காம நீங்கள் எஸ்ஐபியில் போகக்கூடாதுங்க. அது நல்ல ஸ்டாக்காக இருக்கலாம், பட் அவனுடைய ட்ரெண்ட் கீழ் நோக்கி இருந்தால் விப்ரோ நல்ல ஸ்டாக் தான், அது கீழ் நோக்கி தானே இருக்கான். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் பார்த்து தான் எஸ்ஐபி முடிவு பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விப்ரோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதை பாருங்க. அருமை அருமை அருமை. ஒரு நண்பர் வந்து சூப்பராக யோசிச்சு பார்க்குறாரு பாருங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் இப்படி யோசிச்சு பார்த்தீங்களா? அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் போடுற பணம் எப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த நண்பர் வந்து பட்ஜெட் போட்டு பார்த்துருப்பார் போல. அவருடைய மாத வரவு செலவெல்லாம் கணக்கு போட்டுட்டு அவருக்கு சேவிங்ஸ் எப்படி மாதம் ஒரு 10,000 ரூபா வருது, அதை வந்து ஸ்டெப் அப்பும் பண்ணிக்கலாம், ஏன்னா அவருக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் வரும் அப்படி இப்படின்னு வரும்னு சொல்லிட்டு நீட்டாக அவருடைய ஃபினான்ஷியல் பிளானில் மாதம் எவ்வளவு அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு முடிவெடுத்துட்டார். 10,000 ரூபா அவரால் போட முடியுது. 10,000 ரூபாயில் ஒரு 2,000 ரூபாய் கொண்டு போய் மைக்ரோ கேப்பில் போட்டுடலான்னு இருக்காப்ல. ஏன்னா அது ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும். கொடுத்தாலும் பெருசாக கொடுப்பான், இறங்கும் போது கொஞ்சம் பெருசாக இறங்கும். ஸோ வைலண்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். நல்ல பெனிஃபிட் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பு லாங் டேர்மில் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றோம், ஒரு எவ்வளோப்பா நீ சம்பாரிச்சின்னா ஒரு வருஷமான ஒரு 10-12% சம்பாரிச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேபிள் இன்கம் வரணும் அப்படின்றதுனால நிஃப்டி பீஸ்லையும் போட்டிருக்காப்ல. அதே மாதிரி எப்போவுமே நம்ம சேர்த்த வேண்டியது, நம்ம பண்ண வேண்டியது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கோல்டு பீஸ்லையும் 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வர்றாப்ல. ஃபாரின், அதாவது நம்ம நாடு திடீர்னு கும்பாகுது அப்படிங்கும் பொழுது எப்போவுமே இந்த உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய வருமானம் தரக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது அமெரிக்கா தான். ஸோ அப்போ அந்த ஃபாரின் எக்ஸ்போஷரும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டெக் ஸ்டாக்ஸில் கொண்டு போய் போடுறாப்புல. ஃபாரின் டெக் ஸ்டாக்ஸில் அது நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் பண்ணிட்டு அதில் ஒரு 2,000 ரூபாய். ஸோ அப்போ நிஃப்டி 200, அதாவது காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி. ஒரு ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட 20-40% ஏறுதுன்னா அது 3 மாதத்துக்கு ஒரு இடம் எப்பாவது ஒரு டைம்ல தான் ஏறுவான். அதுக்கு முன்னாடி மொமெண்டம் பில்டு பண்ணுவான். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மொமெண்டம் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு 2,000 ரூபா. ஸோ அருமையாக யோசிச்சு பார்த்துருக்காப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருமையான பார்வை. நீங்கள் எல்லாத்துக்கு கண்ணையும் திறந்துட்டீங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக வர்றவங்க இந்த மாதிரி யோசிச்சோ, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஹையில் இருக்குது ஷேர் மார்க்கெட், எல்லாத்தையும் முதல்ல வித்து விடணும்னு சொல்லி எல்லாத்தையுமே வித்து விட்டவங்க அடுத்தது எப்படி மறுபடியும் புதுசாக போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடேங்கப்பா, அது எப்படி முடியும்? ஒரு நண்பர் நினைக்கிறாரு கண்ணை கட்டிட்டு ஒரு கல் எடுத்து விட்டோம்னாக்க நேராக வீட்டம்மா மேலே போய் விழுகணும் அப்படின்ட்டு. அது எப்படி போய் விழுகும்? அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு என்ஏவி பார்க்குறாரு. அவர் பார்க்குற என்ஏவி இன்னைக்கு ஒரு என்ஏவி பார்க்குறாருன்னா அது நேற்று தான் இருக்கும். இன்னைக்கு ட்ரேடு டே, அப்போ ட்ரேடு -1. நேற்று தான் அவர் ஒரு நேற்று என்ன என்ஏவியோ அதை தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது அந்த என்ஏவி மாறிடும். ஸோ நேற்று என்ஏவியில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது நடக்கவே முடியாத காரியம். ஸோ நேற்று வந்து 23 ரூபாயில் ஒரு என்ஏவி பார்க்குறீங்க, இன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நேற்றத்தில் கிடைக்காது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருந்ததுன்னா அப்போ அது ஒரு 23 ரூபா 50 பைசா கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருந்ததுன்னா 22.50 கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்? கரெக்டாக நீங்கள் 2 மணிக்குள்ள அப்ளை பண்ணிட்டா தான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன என்ஏவியோ அந்த என்ஏவியில் கிடைக்கும். அதுலேயும் வந்து உங்களுடைய பேங்க் வந்து உங்கள் ஊரில் மட்டும்தான் இருக்குது. அது பெரியசா டைரக்ட் செட்டில்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. ஏஎம்சி வச்சிருக்கிற பேங்க்கும் உங்களுடைய பேங்க்கும் டைரக்ட் செட்டில்மெண்ட்டுக்கு உண்டானது இல்லை அப்படின்னா அப்போ பணம் போய் சேராது. அவங்களுக்கு எப்போ போய் பணம் சேருதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 2 நாள் ஆகலாம், 1 நாள் ஆகலாம், எவ்வளவு நாள் வேணாலும் தள்ளி போகலாம். ஸோ இன்னைக்கு பார்க்குற என்ஏவி இன்னைக்கே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மணிக்குள்ளே எதுக்கு நீங்கள் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க? காலையில் வந்தோடனே டீ டைமில் ஒரு 10:30 மணிக்கு போய் லாகின் பண்ணி பெஸ்ட்டு யூபிஐ மூலிமா பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிசி பண்ணுற முன்னணி பேங்க்குகள் இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக டைரக்ட் செட்டில்மெண்ட்டாக தான் இருக்கும் ஏஎம்சி கூட. ஸோ அது மூலிமா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி பார்க்குற என்ஏவி இன்னைக்குதே கிடைக்கும். நான்லாம் நிறைய தடவை பல்ப் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நல்லா மார்க்கெட் இறங்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே இன்றைக்கி போய் வாங்கிடுவோம், கொஞ்சம் என்ஏவி கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி நான் போய் வாங்குவேன். கடைசியில் பார்த்தா 3 மணிக்கு மார்க்கெட் யூட்டர்ன் போட்டு மேலே போயிடும். அப்புறம் எனக்கு அலோகேட் ஆகிறது ஹையஸ்ட் என்ஏவியில் தான் அலோகேட் ஆகும். ஒரு நண்பருக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நல்ல பங்குகளை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அப்படியே கண்டுபிடிச்சு வாங்கினாலும் நல்ல பங்குல ஒருத்தர் ஏறுறான், ஒருத்தர் இறங்குறான், ரொம்ப படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க அட்டெம்ப்ட் தான் அடிக்கிறீங்க. ஒரு நல்ல ஷேர் நல்ல ரேட்ல இருக்கு, இதை ஏறுவான்னு நினைச்சு நீங்க வாங்குறீங்கன்னா அது ஒரு அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்ட் பாஸும் ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம். அது மாதிரி ஒரு 10 அட்டெம்ப்ட் அடிச்சிங்கன்னா 5 அட்டெம்ப்ட் பாஸ் ஆகுது, 5 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகுது. எனக்கு ஒரு 7 அட்டெம்ப்ட் பாஸ் ஆகணும்னா அப்போ நீங்கள் இண்டெக்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நிஃப்டி 50 இண்டெக்ஸை மட்டும்
அது இருக்கிறதுலே நல்ல பங்கு, அது கெட்டதே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு ஷேர்லையும் நீ நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நல்லது மட்டும்தான். அது கெட்டதாக இருந்தால் இப்போ யூபிஎல் இறங்கிட்டே இருக்குன்னா அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் அதை தூக்கி விட்டுரும். ஸோ நல்ல ஸ்டாக்கை மட்டும்தான் உள்ளே வச்சிருக்கும். அப்போ அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை நீங்கள் கணிச்சிங்கன்னா 70%லேருந்து 80% நீங்கள் அசால்ட்டாக ஜெயிச்சிருவீங்க. இப்போ இண்டெக்ஸ் இங்கிருந்து ஏறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 இடம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 7 தடவை நடக்கும். இண்டெக்ஸ் இந்த இடத்துலேருந்து இறங்கிருமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தற்காலிகமாக அது 10க்கு 7 தடவை இறங்கத்தான் பார்க்கும். ஸோ நீங்கள் பங்குகளை விட்டுட்டு இண்டெக்ஸுக்கு போய் ஒரு வாரத்தை கணிச்சு பாருங்கள். நாம் சொல்கிறது மேபி நடக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலாம். ஒரு நல்ல பங்கை எப்படி ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி வாங்க வேண்டும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் அவனுடைய புக் வேல்யூ என்ன, அவனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, அது கரண்ட் ப்ரைஸோட எப்படி ஒத்து போகுது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸை விட கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்ற கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடனை இப்போ குறைச்சிருக்கானா இல்லை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்றது பார்க்கணும். டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேஷியோ வந்து 1க்கு கம்மியாக இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அடிப்படையே இந்த கம்பெனி திவாலாகாது அப்படின்றது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஒரு வளரும் கம்பெனியா தொடர்ந்து லாபம் பண்ணிக்கிட்டே இருக்கானா, அதாவது ஒரு தீப்பெட்டியை வந்து 10 ரூபாய்க்கு செஞ்சு இந்த வருஷம் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் அவங்களால 11 ரூபாய்க்கு விற்க முடியுதா, அதில் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு 3 ரூபா எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருஷம் ஒரு 3000 ரூபா அவங்களால ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ROCE ROI எல்லாம் ஒரு 20க்கு மேலே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இது மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்தாவே நல்ல பங்குகளை வாங்கிடலாம். அப்படி பார்த்து எடுக்கிற கஷ்டமாக இருந்தால் பேசாமல் நிஃப்டி 50 இண்டெக்ஸை வாங்கிட்டு போயிடலாம். நேட்கோ அவங்களுடைய ரிசல்ட் வந்து நான் பப்ளிஷ் பண்ண டேட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியல. உத்தேசமாக மே 27ஆம் தேதி பக்கம் இது வரலாம் அப்படின்றதா, அது என்னன்றது நான் பார்த்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு மே 27 வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது இந்த மான் கொம்பு ஒரு ஞாபகார்த்தமாக பரவாயில்லப்பா மே மாதம் ரிசல்ட் விட்டா ஒரு 200 ரூபா ஏற்றி விட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மங்களகரமானதாக இருக்குமா இல்லை கொஞ்சோண்டு இறங்கு முகமாக இருக்குமா அப்படின்றது தெரியல. நாம் மேல் நோக்கி வருவானே நினைப்போமே. 1000 ரூபா இருக்கிறவன் டபார்னு வெடிச்சு ஒரு 1200 1400 வருட்டுன்னே நம்ம நினைப்போமே. நண்பர் சொல்கிறது எனக்கு புரியல. 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றாப்புல மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆனால் இன்னும் எனக்கு லாஸ் மேக்கிங்காக இருக்குது அப்படின்றாப்புல. இந்த ஐடிஎஃப்சி இந்த பிபிசிஎல் பிஎஃப்சி இதெல்லாம் ஹை ரேட்டில் தான் இருக்கான். அதே மாதிரி ஐஆர்இடி விஐபி இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கீழே தான் இருக்கான். டாடா எல்சி கும்பா தான், கோஃபோர்ஜு கொஞ்சம் சுமாராக இருக்கான். ஹெச்டிஎஃப்சி அதுவும் வந்து மீடியமான ரேட்டில் தான் இருக்குது. அப்போ பார்க்க போகும்போது எல்லாமே மீடியமான ரேட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் எப்படி அவர் கும்பா பண்ணி விட்டார்னு எனக்கு புரியல. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோனா இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம் அல்லது கவர்ட் கால் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று வகையில் பண்ணி நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துலேயும் 10 ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. நிஃப்டி புட் ஆப்ஷன் வாங்கி தான் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டைமில் தப்பிச்சிக்க முடியும். ஏன்னா இது மோஸ்ட்லி எல்லாமே இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் ஓரியன்டாக தான் இதுவும் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் நிஃப்டி புட் ஆப்ஷன் வாங்கி மேபி உங்களுடைய ஹெட்ஜிங் அப்படின்றது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம். இந்த எஸ்ஐபி போடுறது இது அழிவே கிடையாத ஒரு வாய்ப்பு. எஸ்ஐபி மூலிமா ஒரு கம்பெனியில் நம்ம டெய்லி பணம் போடுறோம் அல்லது வீக்லி போடுறோம் அல்லது மந்த்லி ஒன்ஸ் போடுறோம்னா அது நம்மளுக்கு அருமையான லாபம் தான். நம்ம இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணணும்னு ஒரு நண்பர் ஆல்ரெடி 20% எப்படி போடுறதுன்னு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. அருமையான விஷயம். அதையும் நீங்கள் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.